المكتب التعاوني للدعوة والإرشاد وتوعية الجاليات بأبها. الحمد لله والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. என்னருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தின் 2 அடிப்படைகள் இருக்கின்றன. பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உயரிய இஸ்லாமிய மார்க்கத்தை 2 முக்கியமான அடிப்படையை வைத்து அல்லாஹு தஆலா உருவாக்கியிருக்கிறான். முதலாவது அல் குர்ஆன், அல்லாஹுடைய வஹி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு வஹி. இரண்டாவது அஸ்ஸுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல், செயல், அங்கீகாரம். இவை இரண்டும் இஸ்லாத்தின் அடிப்படை வழிகாட்டிகள். இந்த அடிப்படை வழிகாட்டிகளை யாரெல்லாம் பின்பற்றி வாழ்கிறார்களோ அவர்கள் உண்மையான மூமின்களாக கருதப்பட்டு அவர் நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆகுவார்கள் என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பொன்மொழிகளிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வேத புத்தகமாகிய அல் குர்ஆனிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டிருக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தில் அஸ்ஸுன்னா என்று சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எதெல்லாம் சொல்லி காட்டினார்களோ, எதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து காட்டினார்களோ, எதெல்லாம் தனக்கு முன்னால் செய்யப்பட்டு அங்கீகரித்தார்களோ, அந்த சுன்னா பற்றிய ஓரிரு விடயங்களை இந்த சந்தர்ப்பத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நான் நினைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடும்போது சொன்னார்கள், தரக்து ஃபீக்கும் அம்ரைனி லம் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபுல்லாஹி வ சுன்னத்து ரசூலிஹி. நான் உங்களுக்கு 2 முக்கியமான விடயங்களை விட்டு செல்கிறேன். அதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பின்பற்றி வாழும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். முதலாவது அல் குர்ஆன், அல்லாஹுடைய வஹி, அல்லாஹுடைய வேத வசனங்கள். இரண்டாவது சுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல், செயல், அங்கீகாரம் என சொல்லி காட்டுகிறார்கள். யாரெல்லாம் குர்ஆனையும் ஒரு மூமினுடைய வழிகாட்டியாகிய குர்ஆனை பின்பற்றி வாழ்ந்து சுன்னாவின் படியும் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் வழி தவற மாட்டார்கள். வழி தவற மாட்டார்கள் என்றால் அவர்கள் நேர்வழியிலே இருக்கிறார்கள் என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். ஆகவே யாரெல்லாம் சுன்னாவை பின்பற்றி வாழ்கிறார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே காட்டின வழியை பின்பற்றி வாழ்கிறார்களோ அவர்கள் வழி தவற மாட்டார்கள். அவர்கள் நேர்வழியில் இருக்கிறார்கள். அவர் மூமின்களாக மரணித்தால் நாளை மறுமையிலே உயரிய சுவர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்துக்குரிய மக்களாக ஆகுவார்கள் என்ற விஷயத்தில் ஒரு முஃமினுக்கு எள்ளளவும் சந்தேகம் இருக்க முடியாது. இந்த குர்ஆனுடைய, இந்த சுன்னாவுடைய வாழ்க்கையை யார் வாழ்ந்து மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரதிவீடு செய்ய முடியாத ஒரு பரிசை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அதுதான் சுவர்க்கம் என்ற விஷயத்தை நாங்கள் அனைவரும் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே குர்ஆனும் இந்த சுன்னாவும் இஸ்லாத்தின் முக்கிய அடிப்படைகள். அந்த வகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 23 வருடங்கள் எதெல்லாம் வழிகாட்டினார்களோ, எதெல்லாம் சஹாபாக்களுக்கு, சமுதாயத்துக்கு இஸ்லாமிய கட்டளைகளாக, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டங்களாக சொல்லிக் கொடுத்தார்களோ,
எவையெல்லாம் தடை உத்தரவுகளாக, எதையெல்லாம் நவாஹி நஹிகளாக தடை உத்தரவுகளாக சொன்னார்களோ, எதையெல்லாம் சஹாபாக்கள் மத்தியிலே சில விஷயங்கள் நடக்கும் பொழுது அங்கீகரித்தார்களோ, அனைத்து விடயங்களையும் நாங்கள் சுன்னா என்று சொல்லுவோம். இது அனைத்தையும் ஒரு மூமின் பின்பற்றி வாழும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலையும் மறுமையிலும் அல்லாஹ் தஆலா நல்ல ஒரு வாழ்க்கையை தருவதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வாக்களிக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பின்பற்றுவது பற்றி சொல்லும் பொழுது, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள், உலில் அம்ரி மின்கும், உங்களை அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். வஇன் தனாஸஅதும் ஃபி ஷைஇன் வர்தூஹு இலல்லாஹி வர் ரசூல் இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் ஏதாவது ஒரு விடயத்தில் உங்களுக்கு கருத்து முரண்பாடு வந்துவிட்டால், பிணக்கு ஏற்பட்டால், அல்லாஹ்விடத்திலேயும் அவனுடைய தூதரிடத்திலும் தீர்வு தேடி சொல்லுங்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். குர்ஆனும் சுன்னாவும் இரண்டுமே பிரிக்க முடியாத இரண்டு வழிகாட்டிகள். குர்ஆனையும் பின்பற்றி வாழ வேண்டும், அதற்கு விளக்கமாக இறக்கப்பட்ட சுன்னாவை பின்பற்றி வாழ வேண்டும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் குர்ஆனிய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் குர்ஆன் சொல்கிற சட்டங்களை தான் நடைமுறைப்படுத்தி தன்னுடைய செயல் உருவம் கொடுத்து இந்த உலகத்திலே சட்டங்களை உயிர்ப்பித்து விட்டு தன்னுடைய ரிசாலத்தை சமுதாயத்துக்கு ஒட்டுமொத்தமாக சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். இந்த சுன்னாவை பொறுத்தவரையில் யாரெல்லாம் சுன்னாவை பின்பற்றும் காலமெல்லாம் அவருடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், அதே மாதிரி நாளை மறுமை முடியும் நல்ல முடிவாக இருக்கும் என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். பொதுவாகவே இந்த சுன்னாவை பொறுத்து, யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளை அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா அதிகமான வசனங்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆனிய வசனங்களை சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூல், ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் விடையளியுங்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை அழைத்தால், அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தால், அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஒரு கட்டளையாக ஏதாவது ஒரு விடயத்தை சொன்னால், இஸ்தஜீபு, அது அந்த கட்டளைக்கு நீங்கள், அந்த விடயத்துக்கு நீங்கள் விடை கொடுங்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைகளையும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தையும் பின்பற்றி வாழும் பொழுது அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை தருவதாக எங்களுக்கு வாக்களிக்கிறான். وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ يُدْخِلْهُ جَنَّاتٍ تَجْرِي مِن تَحْتِهَا الْأَنْهَارُ خَالِدِينَ فِيهَا وَذَلِكَ الْفَوْزُ الْعَظِيمُ. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது, யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களை ஜன்னாத் என்று சொல்லக்கூடிய சுவர்க்கத்துக்கு அல்லாஹ் தஆலா அவர்களை நுழைத்து விடுவான். அந்த சுவர்க்கத்தை பொறுத்தவரை அல்லாஹ் தஆலா குறிப்பிடும் பொழுது, அந்த சுவர்க்கத்துக்கு அடியால் கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அது மட்டுமில்ல, வதாலிகல் ஃபௌசுல் அதீம், அதுதான் மகத்தான வெற்றின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வை பின்பற்றி அவனுடைய தூதையும் பின்பற்றி வாழ்கிற மக்களுக்கு அல்லாஹ் சுவனம் தருவதாக வாக்களிக்கிறான். அந்த சுவனத்தை பொறுத்தவரையில் சுவனத்துக்கு கீழால் அன்ஹார் என்று சொல்லக்கூடிய ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அது மட்டுமல்லாமல் அதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்தால் எங்களுக்கு சுவர்க்கம் வாக்களிக்கப்படுகிறது. வமா ஆதாக்குமுர் ரசூல் ஃபஹுதூஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். உங்களுடைய தூதர் எதெல்லாம் உங்களுக்கு சொல்லித் தருகிறார்களோ ஃபஹுதூஹு, அதை நீங்கள் எடுத்து நடங்கள். எதையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு உகந்ததில்லை, கெட்டது என்று தடை பண்ணுகிறார்களோ அதை ஒட்டுமொத்தமாக நீங்கள் தடை செய்து வாழுங்கள். வாழ்ந்தால் உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தருவதாக அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறான். ஏனென்று சொன்னால், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு நேரிய அழகான முன்மாதிரி இருக்குது என்ற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழியை பின்பற்றி வாழும் பொழுதெல்லாம் நாங்கள் இந்த உலகத்திலே சுவர்க்கத்தின் சொந்தக்காரர்களாக ஆகக்கூடிய அமைப்புக்கு அல்லாஹ் தஆலா எங்களை உயர்த்தி விடுவார். எங்களுக்கு சஹாபாக்களுடைய வரலாறுகள் இதுக்கு சான்றுகளாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சஹாபாக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்த உயர்ந்த மக்கள், சுவர்க்கத்துக்கு படைக்கப்பட்ட அல்லது உலகத்திலே வாழ்ந்த சுவர்க்கவாசி என்று சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சஹாபாக்கள் சமுதாயத்தை ஆக்கி காட்டியதன் காரணம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை 100% பின்பற்றி விட்டு இந்த உலகத்தை பிரிந்தவர்கள். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற சஹாபாக்கள் இந்த உலகத்திலேயே சுவர்க்கவாசி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தப்பட்ட சஹாபாக்களில் ஒரு சிலர். இதே போன்று எத்தனையோ சஹாபாக்கள் இருக்கிறார்கள். உலகத்திலே சுன்னாவை பின்பற்றி தன்னுடைய வாழ்க்கையில் தியாகங்கள் செய்து வாழ்ந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே அவர்களுக்கு சுவர்க்கவாசின தீர்ப்பு வழங்கினார்கள். இதுக்கு பல உதாரணங்கள் இருப்பதை நாங்கள் தெரிந்திருக்கிறோம். அஷரத்துல் முபஷ்ஷிரீன ஃபில் ஜன்னா, சூனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் இருக்கிறார்கள். இது அல்லாத எத்தனை சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையின் அர்ப்பணிப்புக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி சுவர்க்கவாசி என்று உலகத்திலே சாட்சி சொன்ன சஹாபாக்கள் நிறையவே இருக்கிறார்கள். காரணம், இவங்களுடைய வாழ்க்கையில் சுன்னாவை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல், செயல், அங்கீகாரம் அனைத்தையும் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய உயிரையும் விட மதித்து இந்த உலகத்திலே அதே போன்று எவ்வாறு மதித்தார்களோ அதே போன்று தன்னுடைய செயல்முறைகளில், வணக்க வழிபாடுகளில் பின்பற்றுவதில் 100% தன்னுடைய பங்களிப்பை செலுத்திவிட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிந்த உத்தம மக்கள் அவர்கள். அவருடைய இந்த புகழ்ச்சிக்கு ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த சஹாபாக்கள் மக்களை, அந்த சிறந்த மக்களை பொருந்திக் கொண்டான். அவர்களும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி கொண்டார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அவருடைய சிறப்புகள் பற்றி சொல்கிறான். உண்மையிலே யார் அல்லாஹ்வை பின்பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டின்படி இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சிறந்த முடிவை கொடுப்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறான். ஆக உண்மையிலே குர்ஆனையும் அதற்கு விளக்கமாக வந்த சுன்னாவையும் பின்பற்றி இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கியல்வாராக. ஹாதா மா இந்தி அல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ونحمل هم هدي الجاليات بآيات الكتاب البينات بها كم أبصروا سبل النجاة فضجوا بالشهادة ناطقين